நடந்ததையே நினைச்சு ஒரு பயத்திலேயே இருக்கா. அதுல இருந்து அவளை எப்படி மீட்டு கொண்டு வர்றது, அவளை எப்படி சகஜமாக்குறதுன்னு எனக்கு தெரியல மாப்ள. அவ மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறான்னு தெரியுது. அத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஆனா அதை எப்படி சரிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல மாப்ள. இப்போ உனக்கு தேவை ஒரு பெரிய பொறுமை. லைஃப்ல நடக்கிற கசப்பான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக யாராலும் கடந்து போயிட முடியாது. அதுவும் செல்வி மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் அது ரொம்ப கஷ்டம்டா. இந்த மாதிரி சமயத்தில் நாம தான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு முழு ஆதரவா இருக்கணும். சின்னதா கூட அவங்களை எதுவும் காயப்படுத்திடக்கூடாது. அவங்களே நம்மளை காயப்படுத்தினாலும் அதை நம்ம பெருசா எடுத்துக்கூடாது. அமுல் பேபி உனக்கு என்ன அட்வைஸ் பண்ணிருக்கான்? எந்த காரணத்துக்காகவும் அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிடவே கூடாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா கூட அவங்க மேல சந்தேகப்படாம அவங்களை முழுசா நம்பிடணும். ஏன்னா ரிலேஷன்ஷிப்குள்ள நம்பிக்கை தானே ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னு யோசிச்சிட்டாங்கன்னா அப்பவே எல்லாமே முடிஞ்சிடும். நம்மளோட அன்பு அருமையும் அவங்களை புரியுற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அது அவங்களுக்கு புரியறப்போ அவங்களே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நாம தான் முக்கியன்ற முடிவுக்கு வந்துருவாங்க. அது வரைக்கும் நாம காத்துட்டு இருக்கணும்டா. இவன் நம்மளாண்ட இதுல ஒண்ணு கூட ஃபாலோ பண்ணல. ஆனா அடுத்தவனுக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு புத்தி சொல்றானா இவன்? வரட்டும், வச்சுக்கிறேன். நான் காத்திருக்க தயாரா இருக்கேன் மாப்ள. என்னங்க ஏன் இப்படி பாக்குறீங்க? வெளியே சசி அண்ட என்ன பேசினிருந்தா? இவங்க கிட்ட இப்ப உங்க ப்ராப்ளத்தை சொன்னா இவங்க தேவையெல்லாம் மூட் ஆஃப் ஆயிடுவாங்க. என்ன முழிக்கிற? சசி ஆண்டா என்ன பேசினிருந்தான்னு கேக்குறான். அதுவா? அது வந்து சசி புதுசா கல்யாணம் பண்ணிருக்கான்ல, அதனால இனி அவன் எப்படி நடந்துக்கணும்னு சில பல அட்வைஸ்க்கு எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். அட்வைஸ் நீங்க? ஆமா, அதுக்கு எப்படி பாக்குறீங்க? அது எப்படி? அப்படி ஒரு அட்வைஸ் நீ அவனுக்கு பண்ண? சின்னதா கூட எதுக்காகவும் அவங்கள காயப்படுத்த கூடாது. அவங்களே நம்மள காயப்படுத்தினாலும் நம்ம அதெல்லாம் பெருசா அத்துக்க கூடாதுன்னு சொன்னியே. நீ இதுக்கு முன்னாடி என்னாண்ட அப்படியா நடந்துக்கிற?
எவ்வளோ காயப்பத்திருப்ப நீ. அப்புறம் ஒண்ணு சொன்னிய, எந்த காரணத்துக்காக அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிடவே கூடாதுன்னு. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா கூட அவங்க மேல சந்தேகம் படாம அவங்கள முழுசா நம்பிடணும். ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இந்த நம்பிக்கை தான் முக்கியம்லாம் சொன்னீங்க. எத்தனை வாட்டி நான் சொன்னதை நம்பாம என் மேல நம்பிக்கை இல்லாம நீ என்ன கஷ்டப்படுத்திக்கிற. அப்புறம் இன்னொன்னு கூட சொன்னிய, அது நம்மளோட அன்பும் அருமையும் அவங்களுக்கு புரியுற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். அது புரியுறப்போ அவங்களே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நாம மட்டும்தான் இனி முக்கியங்கிற முடிவுக்கு வந்துருவாங்க. ஆனா அது வரைக்கும் நாம காத்திருக்கணும்னு சொன்னிய. இதெல்லாம் நீ பேசலாமா ராசா? பேசலாங்க. என்னால் தான் இதெல்லாம் பேச முடியும். நீதான் இதெல்லாம் பேச முடியுமா? நீ சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல என்னாண்ட நந்துக்கிறியா? நான் நடந்துக்கல, ஆனா நீங்க என்கிட்ட அப்படிதான் நடந்துக்கிட்டீங்க. செல்வி இடத்துல என்னையும் சசி இடத்துல உங்களையும் வச்சுதான் நான் அப்படி பேசினேன். சின்னதா கூட எதுக்காகவும் நீங்க என்னை காயப்படுத்தினதே இல்லை. நானே தெரியாம உங்களை பெருசா காயப்படுத்தியிருந்தாலும் நீங்க அதை பெருசா எடுத்துக்கிட்டதே இல்லை. எந்த காரணத்துக்காகவும் நீங்க என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணதே இல்லை. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தப்போ கூட என் மேல் சந்தேகப்படாம என்ன முழுசா நம்பினீங்கல்ல, அதை மனசுல வச்சுதான் நான் அவன்கிட்ட அப்படி பேசினேன். உங்க அன்பு அருமையும் எனக்கு புரியுற வரைக்கும் நீங்க என்கிட்ட பொறுமையா தாங்க இருந்தீங்க. குழப்பமா இருந்த டைம்ல நீங்க மட்டும் இப்படி பக்குவமா ஹேண்டில் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா என்ன என் லைஃபே வீணா போயிருக்குங்க. செல்வி அக்கா, என்னக்கா? சொல்லுங்கக்கா. இல்ல, சசி உனக்கு பிடிச்சது இல்ல? என்னக்கா இப்படி கேக்குறீங்க? இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, ஏங்கா திடீர்னு உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம்? அப்புறம் ஏன் நீ இன்னும் பழசையா நினைச்சு உன்னையே கஷ்டப்பட்டுக்கிறதும் இல்லாம சசியும் கஷ்டப்பட்டு நிறுகிற? பாரு செல்வி, உன்னோட பிரச்சனை எனக்கு புரியுது.
எல்லாருக்கும் அவங்கவங்க வாழ்க்கையில இப்படி மறக்க முடியாத சில கசப்பான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதெல்லாம் தாண்டி நாம் எப்படி சந்தோஷமா இருந்து மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். புரியுதா? உனக்கு இப்போ ஒரு அழகான வாழ்க்கை கிடைச்சிக்குது. அதை எப்படி சந்தோஷமா வாழணும்னு பாரு. அத்தை விட்டு பழசைய நினைச்சு உன்னையும் குழப்பிக்கின்னு உனக்காக வந்தவனையும் கஷ்டப்பட்டாத. எனக்கு புரியுதுக்கா. நான் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவ பழைய மாதிரி திரும்பவும் பண்றானோன்னு பயமா இருக்குக்கா. யாரு? சரவணனா? இன்னைக்கு நான் கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு யாரோ பின்னாடி வந்து நிக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஆனா யாருமே காணோம். மறுபடியும் துணி காய போட போனேன். அப்போவே என்னை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருந்துச்சு. அங்கேயும் யாருமே காணோம். அதுக்கப்புறம் ரூம்லயும் என்னை யாரோ பின்னாடி இருந்து பாக்குற மாதிரியே இருந்துச்சு. ஆனா அங்கேயுமே யாரும் காணோம்க்கா. நீ அவனை பாத்தியா? இல்லக்கா. ஆனா நான் எங்க போனாலும் அவன் என் பின்னாடி இருந்து பாக்குற மாதிரியே இருக்கு. அது உன் மனசுல உள்ள பயம் செல்வி. அவன் இனிமே உன் பக்கமே வரமாட்டான். ஏன்னா அவன் தொலைச்ச வாழ்க்கையை தேடுறதுக்கே அவனுக்கு நேரம் இருக்காது. மூளையெல்லாம் அவன் முடங்கி போய் தான் கிடப்பான். நீ ஏன் அதையாவது நினைச்சு குழம்பு நிற்காத. இனி நீ உன் வாழ்க்கைய பாரு. போ. ஓ, அப்ப நீ இன்னும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கலையா செல்வி? நீ இப்படியே தடுமாற்றத்திலேயே இருக்கணும். என்னைக்கு நீ அவன் கூட சந்தோஷமா வாழ்ந்துடக்கூடாது. வாழவும் விட மாட்டேன். எங்க என்ன மன்னிச்சிருங்க. செல்வி, எதுக்கு இப்ப மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு இருக்க? இனிமே உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். செல்வி, நாம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடந்துக்கலாம்னு பரவாயில்ல. என் முன்னாடி நீ எப்பவும் சோகமா இருக்காத. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே என்ன சுத்தி உள்ளவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவனா. மத்தவங்க சந்தோஷமா இருந்தாலே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனாலேயே நான் கஷ்டப்பட்டாலும் மத்தவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்பேன். நீ என் வைஃப். இனி என் லைஃப்ல பாதி நீதான். உன்னை என்னால சந்தோஷமா வச்சுக்க முடியலையேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமே அப்படியெல்லாம் நடக்காது. நானும் சந்தோஷமா இருப்பேன். உங்களையும் சந்தோஷமா வச்சுப்பேன். நிஜமாவா? ம்.
எனக்கு ஒரு டவுட்டு. என்னக்கா? நேத்து நடந்ததெல்லாம் பார்த்தா உங்க 2 பேருக்கும் இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்காத மாதிரியே தோணுது. என்னம்மா ஒரு மாதிரி நெளியிற? உண்மையை சொல்லு, உங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சா இல்லையா? நினைச்சேன். அப்புறம் ஏன் அன்னைக்கு காலையில அவ்வளோ நடிப்பா காட்டினீங்க 2 பேரும்? செல்வி செல்வி போகாத. ஏங்க? இப்படியே போனேனா நமக்குள்ள எதுவும் நடக்கலன்ற விஷயம் சிஸ்டருக்கு தெரிஞ்சிரும். அப்புறம் சிஸ்டர் சங்கடப்படுவாங்க. இப்ப போ. இப்ப போய் கதவை தரேன்.